வாடா பூசணிக்கா மாட்டியா வாடா. பாத்தியா நம்ம வாழை தோப்புக்குள்ள விதவிதமான வாழைப்பழங்கள்லாம் காய்ச்சி தொங்குது. அதுல என்ன விஷயம்னா இப்ப எல்லாமே பச்சையா இருக்கிறதுனால உங்களுக்கு எதையுமே சாப்பிட கொடுக்க முடியாது. அட மோட்டு, நாளைக்கு இந்த காயெல்லாம் பழமாயிடும்பா. அந்த பழத்தை யாரு சாப்பிடுறாங்களோ அதுக்கப்புறம் அவங்க சூப்பர் டூப்பர் இன்டெலிஜென்ட் ஆயிடுவாங்க. அவங்களோட இன்டெலிஜென்ட் 1000 மடங்கு ஜாஸ்தி ஆயிடும்பா. அப்படின்னா இந்த வாழைப்பழத்தெல்லாம் முதல்ல நான் தான் சாப்பிடுவேன். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு அந்த நியூஸ் பேப்பரை கொடுக்க முடியுமா? ஒன் செகண்ட்ரா. இந்தடா. இது எல்லாமே அந்த பூசணிக்கா மண்டைய கொடுத்த மருந்தாலதான். குரங்கெல்லாம் கூட இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சிடுச்சு. மனுஷன் மாதிரி இன்டெலிஜென்ட்னா அதுக்கு என்னடா அர்த்தம்? மனுஷனும் குரங்கு மாதிரி இன்டெலிஜென்ட் தானே? நீங்க வந்த பாரம்பரியத்தை மறந்துட்டு பேசுறீங்களா? சாரிடா மண்டப்பையில, சாரி, தெரியாம அந்த மாதிரி சொல்லிட்டேன். என்னடா நடக்குதுங்க? எகிரிடலாம் மோட்டோ. எங்க வீட்டு கப்பன் சாசர் தருவீங்களாடா? ஆனா எத்தனை தடவை தான் மேல பறந்து போய் வந்து கீழே விழுவுங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, நீங்க இப்போ மங்கி கிங்டம்ல இருக்கீங்க. நீங்க லாங் டிரைவ் போகணும்னா வண்டியில ஏறுங்க. வாங்கப்பா மோட்டு பத்லு, என்ன தயவு செஞ்சு இவங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க. இவங்களோட தொல்லை தாங்க முடியல. எங்க இருந்து வந்தானுங்கன்னே தெரியல. இந்த மோட்டு பத்லு தான் உன்னை காப்பாத்த போறாங்களா? நீ முதல்ல சுட சுட சமோசாவை ரெடி பண்ணி வை. அதுக்குள்ள நாம இவங்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். டாக்டர் ஜன்கா மண்டேர கூப்பிடலாம். மோட்டோ சீக்கிரம் மோட்டோ. இவங்க அடி பூராவுமே மசாஜ் பண்ற மாதிரியே இருக்கு மோட்டோ. சீக்கிரமா ஏதாவது பண்ண மோட்டோ. டேய் 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 ஐடியா. டேய் உங்களுக்கு போர் அடிக்கலையா? நிறுத்துங்கடா. அங்க பாருடா, எங்களோட நெருங்கிய நண்பர் வந்துட்டு இருக்காரு. உங்க வீரத்தை முடிஞ்ச அவர்கிட்ட போய் காட்டுங்கடா. போங்கடா. அவர் ஒரு கையில 10 பேரை, 2 கையில 5 பேரை சமாளிப்பாரா. வாங்க வாங்க டாக்டர் சார், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, இந்த பாக்ஸர் எங்களே அடிப்பாரா? நண்பர்களே வாங்க, பாக்ஸிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. எஸ் மோட்டோ. டேய் வேணா சொன்னாங்க. டேய் மோட்டு பத்லு, என்ன மாட்டி விட்டுட்டு எங்கடா போறீங்க? வந்து காப்பாத்துக்கடா. டேய் சொன்னா கேளுங்க, இருக்கடா. நீங்க இறங்கிக்கோங்க. டிஃபனும் டீயும் சாப்பிட்டுட்டு வாங்க. போங்க, இங்க சமோசா ஃபேமஸ். சீக்கிரம் போய் சாப்பிட்டு வாங்க. ஆஹா, ஓகே, நான் உடனே வரேன். இன்னும் 5 நிமிஷத்துல. டோன்ட் ஃபியர் when சிங்கம் is here. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது? மொத்த கிராமத்துல இருந்து போன் வந்துகிட்டே இருக்கு. இந்த குரங்குங்க அட்டகாசம் தாங்க முடியலையாமே. இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு உடனே சொல்லுங்க. எப்படி 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 நடந்தது? நீங்களே வெளியே வந்து பாருங்க சிங்கம். அங்க வந்து உங்க கண்ணால பாருங்க. மிஸ்டர் சிங்கம், இன்னையில இருந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் என்னோடது. என் பேரு இன்ஸ்பெக்டர் பம் பம். இவர் பேரு மிஸ்டர் டம் டம். அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. உனக்கு நான் என் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ என் கூட பல பரீட்சை பண்ணு. அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த போலீஸ் ஸ்டேஷன். சம்மதமா? ஓகே, எனக்கு சம்மதம் தான்.
முதல்ல நான் ஷூட் பண்ணுவேன், நீ பாத்துக்கிட்டு. ஓகே ஃபயர். ஏம்மா, டேய், என்ன இத ஒத்துக்க மாட்டேன். இது சீட்டிங். என்னோட ஹெல்மெட் நீ எதுக்காக எடுத்த? யுத்தத்துல இதெல்லாம் சகஜம் தம்பி. இப்போ நான் ஃபயர் பண்றேன், நீ பாரு. அத பாவமே, ஓடுங்க. அந்த டாக்டர் பூசணிக்கா மண்டையினால் தான் நம்மள காப்பாத்த முடியும். அவனை தவிர யாருமே இல்ல. டே மண்டையா, பட உங்க மேல சத்தியம் பண்ணி சொல்றேன்ப்பா, என் கை கட்ட அவுத்து விட்டுருங்க. இந்த பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். கச்சா கச்சா, என் 20 வருஷம் சர்வீஸ்ல இந்த மாதிரி நடந்ததே இல்லையோ. மாமியாரே காப்பாத்து. அட, அந்த மருந்தால எங்களுக்கு இவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ட் இருக்குன்னா இன்னும் எவ்வளவு கிடைக்கும்? அந்த மருந்து எங்க இருக்கு? எங்களுக்கு அந்த மருந்து வேணும். அட, திரும்பவும் எதுக்காக அந்த மருந்தை கேக்குறீங்க? இப்பதான் நீங்க மிகப்பெரிய இன்டெலிஜென்ட்டா மாறிட்டீங்கல்ல. ஆனா மறுபடியும் அது எப்போது எங்களுக்கு தேவைப்படலாம்ல. அதனாலதான் சொல்றேன், அதுக்கு பேசாம எங்க கூட இருக்கேன்னு ஒத்துக்க. இப்ப நீங்க 2 பேரும் எங்க இனத்தை சேர்ந்தவங்களாயிட்டீங்க. அதனால உங்களுக்கு வால் இல்லன்னா அது தப்பாயிடும்ல. என்ன சொன்னீங்க? எங்களுக்கு பால் முளைஞ்சிருக்கா? அப்பா, மோட்டோ பத்துல காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அப்படியே ஒரு யூட்டன் அடிச்சிரு மோட்டோ. அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, அவங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு பால் முளைக்க வச்சுட்டாங்க பாருப்பா. சரி பரவாயில்ல, இருந்துட்டு வாங்க, நாம இங்கிருந்து தப்பிச்சிடலாம். தலைவர் வராரு, வாழ்க வாழ்க. தலைவர் வராரு, வாழ்க வாழ்க. தலைவர், நான் உங்களை மாதிரி மனுஷங்களை பார்த்து ஒரு விஷயத்த சொல்லத்தான் வந்திருக்கேன். நீங்க பல வருஷங்களா எங்களை கயிறால கட்டி போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கீங்க. இப்ப நாங்களும் உங்களுக்கு அதே தான் பண்ண போறோம். இதுவரைக்கும் நாங்க ஆடி நீங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. இன்னைக்கு நீங்க ஆடி நாங்க உட்காந்து பார்க்க போறோம். டேய் பத்துலு, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா பண்ணு. ஐடியா மோட்டு, நீ நிறைய சமோசா சாப்பிட்டு அந்த சர்தாஜியை எப்படியாவது அடிச்சு போட்டுரு. அவன் ஓடி போயிட்டான்னா அவன் கூட மத்த பயல்களும் கூட ஓடி போயிருவாங்க. என்ன நான் சொல்றது? சூப்பர் ஐடியா. சரி, நான் போய் டீ கடை மண்டைய கிட்ட யாருக்கும் தெரியாம சமோசா சாப்பிட்டு வரேன். அந்த கேப்ல நான் சர்தாஜி கிட்ட சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடே, இந்த குரங்கு குப்பத்துக்கே நீ தான் தலைவனா? நீ உண்மையிலேயே நீட்டு வாழ் வச்சிருந்த ஆம்பளையா இருந்தா என் நண்பன் மோட்டோ வீழ்த்தி காட்டுற பாக்கலாம். அவனுக்கு கோபம் வந்து அவன் பேச்சு அவனே கேட்க மாட்டான். மோதிரத்துக்கு ரெடியா நீ? சரி சரி, எனக்கு சம்மதம். உன்னோட நண்பன் மோட்டு எங்க? டேய் டீ கடை மண்டையா, சீக்கிரமா எனக்கு சமோசா குடுறா, சாப்பிடணும். நான் எவ்வளவு சுட்டு வச்சாலும் உடனே காலி பண்ணிடுறானுங்க. நான் என்ன பண்றது? என்னது? எவ்வளவு பெரிய வாய். சமோசா இல்லையா? என்ன பண்றது இப்போ? நீ ஒன்னும் கவலைப்படாத மோட்டோ. இந்த ஜில்லாவிலே எங்க சமோசா இருந்தாலும் நான் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய் மொட்டை மண்டையா, ஒழுங்கா ஒரு இடத்துல நின்று சண்டை போடு. ஏன்டா ஓடுற? போடா வீங்கன மண்டையா, இதாண்டா என்னுடைய ஃபைட்டிங் ஸ்டைலு. மோட்டு, ஆவி பறக்க சமோசா ஆண்டி வேலை இருக்கு பாரு, பிக்கப் பண்ணிக்க.
நான் தோத்துட்டேன். போதும், என்ன அடிக்காதீங்க, நான் கிளம்புறேன். ரொம்ப தூரத்துல இருக்க காட்டுக்கு நாங்க எங்கேயாவது போய் தங்கிக்கிறோம். இனிமே இங்க நாங்க வரவே மாட்டோம். டேய் குரங்கு பயல, நீ எப்ப வேணாலும் ஊருக்குள்ள வரலாம், சாப்பிடலாம், போலாம். ஆனா எங்களை ஒன்ன மாதிரி மாத்தணும்னு முயற்சி பண்ணாத, புரியுதா? நீங்க ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கீங்க. வணக்கம், வரேன். அட அவனுங்க போயிட்டானுங்க. இப்போ எங்க நிலைமை என்ன ஆகும்? நான் கொடுத்த பவர் அவங்க உடம்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிரும். ஆனா அவங்க எங்க உடம்புல போட்ட மருந்தோட பவர் எப்படி குறையும் தெரியலையே. நாங்க எப்படி மாறுவோம்? எங்க தலைவர் ஒரு விஷயம் சொல்லி அனுப்பியிருக்காரு. எங்க இனத்தை சேர்ந்தவங்க எங்க கூட தான் இருக்கணுமா. அதனால இவங்க 2 பேரையும் கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. மோட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜட்காவை மாறிடுவாரு. அதை வச்சு அவர் மத்தவங்க எல்லாரையும் மாத்திருவாரு. ஆனா அவர் வாளால் அடிச்சிருவாரோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. ஆஹா, இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. அதாவது இம்பாசிபிள். அதே நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்ன விட்டுருங்க. என்ன பண்ற? சாரி, நாங்க கவனிக்கவே இல்ல. மோட்டு பத்லு, அவனை விடாதீங்க. அவன் இங்க இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறான். அவனை இங்க இருந்து விடக்கூடாது. நீ என்னதான் குரலை மாத்தி பேசினாலும் முன்னால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா மோட்டு பத்லு அவ்வளவு முட்டாளுங்க இல்ல. அச்சோ, இங்க என்னதான் நடக்குது? சிங்கம் சார், நீங்க எதுக்காக செல்லுக்குள்ள இருக்கீங்க? பத்லு, இங்க பாரு, சிங்கம் இங்க இருக்க. அவன் ஒரு திருட்டு பையன். என்ன மாதிரியே வேஷம் போட்டு என் குரல்ல பேசி இந்த ஊர்ல பாம் வைக்கிறதுக்காக வந்திருக்கான். அதனால நான் அவனை பிடிச்சு உள்ள போட்டுட்டு அவன மாதிரியே உருவத்தை மாஸ்க் பண்ணி போட்டுக்கிட்டேன். அப்பதான் அவனோட நண்பர்களை என்னால ஈஸியா பிடிக்க முடியும். பிடிச்சாதான் பாம் பிளாஸ்ட தடுக்க முடியும். நான் போயிட்டு திரும்ப வர்ற வரைக்கும் நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னா அவனோட முகமுடியை கழட்டி அவன் உண்மையான முகத்தை பார்த்துட்டு இருங்க. இதனோட கட்டளை, சரியா? பாய் பாய், டாடா, see you. ஓகே சார், நீங்க நினைச்சபடியே எல்லாம் நடக்கட்டும். இந்த ஆளோட மீசை ஒரிஜினல் தான். அதனால தான் இழுக்க முடியல. அது ஒட்டு மீசை இல்ல. நானே ஒரிஜினல் தாண்டா. அவன் உங்க 2 பேரையும் முட்டாள் ஆக்கிட்டு போறான். சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், அவனை நான் சும்மா விட போறது இல்ல. பத்லு, சீக்கிரமா அந்த குற்றவாளியை நம்ம கண்டுபிடிச்சாகணும். அட, அவனை தான் நாம தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவன் கண்ணிலே பட மாட்டேங்கிறானே. அட, அது யாரு? அநேகமா அவன் தான் குற்றவாளியா இருப்பான். போர்வையை போட்டு மூஞ்சியை மூடிக்கிட்டு இருக்கான். எனக்கு என்னவோ இந்த மலந்து கட்டவன் மேல சந்தேகமா இருக்கு. நாம அவனை ஒரு ஆப்பு காமிக்கலாம். வந்துரு. ரொம்ப ரொம்ப சாரி சார். பின்னால பார்த்தா ஒரு அக்யூஸ்ட் மாதிரியே இருந்துச்சு. அதான் கையை நீட்டிட்டோம் சார். கோச்சுக்காதீங்க. பின்னால பாக்குறதுக்கு அவனுங்க மாதிரியே இருந்தீங்க சார். உனக்கு கொஞ்சம் வாய் அதிகமா போயிட்டு இருக்கு. அவனுங்க இந்த ஹோட்டல்ல ஒளிஞ்சிருக்கானுங்க. அவனுங்களை பிடிக்கிறதுக்காக தான் நான் இந்த பெட்ஷீட் எல்லாம் போத்திக்கிட்டு வந்தேன். என்ன போய் பின்னிட்டீங்களேடா. சிங்கம் சார், மறுபடியும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு வாக்குறுதி தரேன். அந்த குற்றவாளியை எப்படியாவது கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி நிறுத்துறோம். நாங்களும் மாறு வேஷத்தோட தான் போக போறோம். அரே, நபில் பேரு ஷேக் அப்துல் ரஹ்மான் ஹே. இது நபில் வைஃப், அதாவது கீப்பு ஷேக் ஹசீனா. எங்களுக்கு சூப்பர் ரூம் அலாட் பண்ணி கொடுங்க. நாங்க திங்கணும், தூங்கணும், அப்புறமா திங்கணும், தூங்கணும். நீங்க கவலையப்படாதீங்க மிஸ்டர் ஷேக். நான் உங்களுக்காக எக்ஸிகியூட்டிவ் ஷூட் ரூமே தரேன். நீங்க கவலையப்படாதீங்க. உங்களுக்கு இங்க எந்த பிரச்சனையும் வராது. ஹே பாய், இவங்களோட சூட்கேஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் ரூம் நம்பர் 430ல வைப்பா. சூதானமா எடுத்துட்டு போங்க சூட்கேஸை. பார்த்து பத்திரம். என்ன ஷேக் சார், சூட்கேஸ்ல கோடிக்கணக்கான பணம் இருக்கு. அவங்களே எடுத்துட்டு போக சொல்றீங்க. நீங்க எடுத்துட்டு போக மாட்டீங்களா? நீங்களே லக்கேஜ் மாதிரி தானே இருக்கீங்க. அதை தூக்குங்க.
ஷேக்கோட பெட்டியில அவ்வளவு பணம் இருக்குதாமே. நம்ம கிட்டயும் பணம் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். பெட்டி நிறைய பணத்தை கொண்டு வந்திருக்கானா, இன்னைக்கு ராத்திரி அந்த பணம் எல்லாம் எனக்கு வந்து சேரும். ஹலோ சிங்கம் சார், நாங்க பக்காவா பிளான் பண்ணி எலி பொறி மாதிரி ஒரு பொரிய வச்சிருக்கிறோம். அதுல அவன் கண்டிப்பா தப்பிக்க முடியாது, மாட்டிப்பான். நான் இப்போ உங்க பக்கத்து ரூம்ல தான் உட்கார்ந்து இருக்கேன். திருடு உங்க கிட்ட மாட்டினது உடனே எனக்கு கால் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஹோட்டல்ல இருந்து வெளியே போற 4 வழியை நான் பிளாக் பண்ணிட்டேன். அவன் இங்க இருந்து நிச்சயமா தப்பிக்க முடியாது. ஷேக் அப்துல் ரஹ்மான், இன்னைக்கு என்னானாலும் சரி உன் பணத்தை நான் கொள்ளையடிக்காம விட மாட்டேன். வரேன். மோட்டோ திருட வந்துட்டான் போல இருக்கு. மோட்டோ என்னடா நடக்குதுங்க? ஏ மோட்டோ பாத்து சூதானமா பாய் பாய், டாடா, see you. சிங்கம் சார், சீக்கிரமா வாங்க சார். இதோ வரேன் சார். அந்த களவாணி பையன் கண்ணா பின்னு அறிவாளியா இருக்கான். எங்களை தொங்க விட்டுட்டு அவன் எஸ் ஆயிட்டான் சார். அவன் அவ்வளவு சுலபமா தப்பிச்சு போக முடியாது. ஹோட்டல்ல 4 பக்கமும் நான் செக்யூரிட்டி பிளாக் பண்ணி இருக்கேன். அவன் எங்கெங்கயாவது உள்ளதான் பதுங்கி இருக்கணும். வாங்க நாம போய் தேடலாம். சார் உடனே போய் நம்ம அவனை பிடிச்சாக்கணும் சார். வாங்க. நான் இந்த பக்கம் போய் தேடுறேன், நீங்க 2 பேரும் அங்க போய் தேடுங்க. அவன் நிச்சயமா ஏதாவது ரூம்ல ஒளிஞ்சு இருக்கணும். நான் இப்ப உங்க 2 பேரையும் ஒரு போலீஸ்காரனா நினைச்சுக்கிறேன். நான் இப்ப கிளம்புறேன். டாடா, பாய் பாய், see you. பாய் பாய், டாடா, see you. இது அந்த களவாணி பசங்க தானே அடிக்கடி சொல்லுவாங்க. சிங்கம் சார் மாதிரி வேஷம் போட்ட இவன் சொல்லிட்டு போறான். மோட்டோ அவனை ஏதாவது பண்ணணும். மோட்டோ வா, சீக்கிரம் வா. யாரை ஏமாத்தி எங்க இருந்து போக பாக்குற? என்ன சொல்லணும்? பத்துலோ, இது ஒரிஜினல் சிங்கம் சார் தான். மீசை இழுத்தா வரவே இல்ல. சாரி சார், மன்னிச்சுங்க சார். பாய் பாய், டாடா, see you. இதெல்லாம் நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க சார். திருடனுங்க தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க போலீஸ் மறந்துடாதீங்க. இதெல்லாம் என்னோட தலை எழுத்துறா. உன்ன மாதிரி முட்டாள் எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்றான் பாரு. முதல்ல போய் அவனை தேடுங்கடா. இங்க இல்ல மோட்டோ, இங்க இல்லையா? வா வா கம்மா. அங்க திருடன் திருடன், காப்பாத்துங்க காப்பாத்துங்க. நான் திருடன் இல்லக்கா. அக்கா அக்கா, எங்களை போய் திருடன் நினைக்காதீங்க. நாங்க நல்லவங்க. எங்களை விட்டுருங்க. அப்பா அப்பா அப்பா. அக்கா பெரிய ஆக்ஷன் ஹீரோயா இருப்பாங்க போல இருக்கு. மோட்டோ என்னங்க திடீர்னு குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க. இங்க வந்து பாருங்களேன். பால்ல என்னத்த கலந்து கொடுத்தீங்க? அட பாரு, என் பசங்களுக்கு மீச கூட முளைச்சிருச்சு. இவன்களுக்கு எங்க இருந்து பால் வாங்கி கொடுத்த? இல்ல, நான் நம்ப மாட்டேன். இது என் குழந்தை இல்ல. சாரி, பால் ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைங்களும் பத்திரமா தான் இருக்குதாங்க. பிடிச்சுக்குங்க. நாக்கு தள்ளிடுச்சு மோட்டோ. ஆமா.
என்ன அசந்துட்டீங்க? புடிங்க வாங்க. அம்மா திருடனா? எங்க திருட? பத்லு, இந்த மண்டையை தான் திருட தப்பிச்சு போக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். புடியவன. என்னோட காசு. அங்க பாருங்க, திருடன் எஸ்கேப் ஆக பாக்குறான். சீக்கிரம் வாங்க. வந்துடுறா. அம்மா புடிங்கடா புடிங்கடா. டேய் விட்டுறாதீங்க. Stop in the name of law. போச்சுடா. நல்ல வேலை நான் பிழைச்சேன். அடடா, இது டூப்ளிகேட் நோட்டா? உன்னை பிடிக்கிறதுக்காக நாங்க போட்ட பிளான் தான்டா இதெல்லாம். திங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது கேம் பாசிபிள், புரிஞ்சுதா? கிளம்பு, ஜெயில இன்னும் வரவேற்க காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா நான் சரண்டர் ஆயிடுறேன் சார். ஆனா ஒரே ஒரு வேலைக்காக உங்ககிட்ட பர்மிஷன் கேக்குறேன், கொடுங்க ப்ளீஸ். அதுக்கு என்ன பெலன்? சொல்லு. பர்மிஷன் கிராண்டட். மோட்டு பத்லு, உங்க 2 பேரால நான் போட்டு வச்ச எல்லா பிளானுமே சொதப்பல் ஆயிடுச்சு. ஒட்டுமொத்த நகரத்திலயும் நான் பாம் பிளாஸ்ட் பண்ணலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க காசு பணத்தோட ஆசையை காட்டி என் பிளான மாத்திட்டீங்க. என்னோட சார்பா நான் கொடுக்கிற பரிசை நீங்க வாங்கிக்கோங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரமா நமக்கு ஜெயிலுக்கு டைம் ஆச்சு. எந்த வீணா போன மோட்டு பத்லுவால நம்ம தூக்கம்லாம் வீணா போச்சு. நாம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே விழுந்திருக்கோம். அதனால நாமளும் இவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு கொடுத்தாகணும். அவசரப்பட்டு கீழே